முயற்சி வெற்றியடையும் உத்தியோகத்தை சக ஊழியர்கள் கூட இன்றைக்கு பாராட்ட போகிறார்கள். அது மட்டுமில்லாமல் மதிப்பு கூட இன்றைக்கு கூட போகுனால் அழகான ஒரு ராசி தான். அதுவும் நல்ல ராசி. அது மிதுன ராசின்றாலே ரொம்ப நல்ல ராசி. ஆமாம், பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் 3வது ராசி தான் பார்த்து கொண்டிருக்கணும். அதுலேயும் மிதுன ராசி நேருக்கான பலன்கள் இன்றைக்கு மிகவும் அழகான ஒரு நல்ல ஒரு பலனாக தான் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் பார்த்து கொண்டு. ஆமாம், மிதுன ராசி நேர்களுக்கு இன்று அனைவர் மத்தியிலும் ஒரு மதிப்பு கூடுகின்ற நாளாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிதுன ராசி நேர்களுக்கு இன்றைய பலன் இனிய பலனாக அமைஞ்சிருக்கு. அப்படியே தொடர்ந்தும் ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். இனிய ராசிகளுக்கான ராசி பலன் அப்படியே பார்க்கறதுக்கு முன்னால் ஒரு பாடல் வர காத்திருக்கு. பாடலை தொடர்ந்து அப்படியே மீண்டும் நிகழ்ச்சிக்குள் இணைந்து கொள்ளலாம். தொடர்ந்தும் அப்படியே தாமரை எஃப்எம்மோடும் தாமரை எஃப்எம் நிகழ்ச்சிகளோடும் இணைந்து கொள்ளுங்க. www.tamarayfm.com இணையதள முகவரியினூடாகவும் தாமரை வானொலி ஆன்லைன் ரேடியோ எனும் ஃபேஸ்புக் பேஜினூடாகவும்.
பாடலை பார்த்து அப்படியே மீண்டும் நிகழ்ச்சிக்குள் இணைந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அப்படியே இணைஞ்சு கொள்ளுங்க. www.தாமரை இணையதள முகவரியினூடாக உங்கள் தாமரை FM வணக்கம் தாமரை நிகழ்ச்சியினூடாக நிகழ்ச்சியில் அப்படியே இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள் அப்படி பார்த்துருக்கோம். இனி ராசிக்கான ராசி பலன்களோடு அப்படியே இணைச்சு கொள்ளலாம். ஆமாம், இன்று வந்து நாங்கள் கடகராசிக்கான பலன்களை தான் பார்த்து கொண்டு வருகின்றோம். அதே போல் இன்று வந்து கடகராசிக்கு எவ்வாறு பலன் அமைந்திருக்கு அப்படின்னு சொன்னால், தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீர்கள். உங்களிடம் பழகுவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் கூட பலவீனத்தை உணர்வார்கள். அது மட்டும் இல்லாமல் நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள். வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் கூட தேடி வருவார்கள். அலுவலகத்தில் மரியாதை கூடும் முயற்சிகள் பலிதமாகும் நாள் அப்படின்னு சொல்லி தான் கடகராசி நேருக்கான பலன்கள். ஆமாம், அதே போல் இன்று கடகராசி நேர்களுக்காக முயற்சி பலிதமாகும் நாள். அதாவது நீங்கள் எந்த காரியத்தை முயற்சியோடு செயற்பட்டாலும் அந்த முயற்சியில் நீங்கள் வெற்றி அடைவீங்க, அந்த காரியத்தில் வெற்றி அடைவீங்க அப்படின்றதா இன்றைய பலன் உங்களுக்காக அமைஞ்சிருக்கு. அடுத்து சிம்மராசி நேர்களுக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். அடுத்ததாக வந்து சிம்மராசி நேருக்கான பலன்களை பார்ப்போம்னா, கடந்த 2 நாட்களாக கணவன் மனைவிக்குள் இருந்த பிணக்குகள் நீங்கும். தள்ளிப்போன விஷயங்கள் உடனே முடியும். புதியவர்கள் நண்பர்களால் எதிர்பாராத உதவி கூட கிடைக்க போகுது. வியாபாரத்தில் இழந்ததை மீட்பீர்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரி ஒத்துழைப்பார்கள். மன நிம்மதி கூட கிட்ட போகும் நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்போதுமே அந்த கொடுத்த கடனை கூட இன்றைக்கு தான் அவங்க வந்து மீட்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிணை கூட இன்றைக்கு அவங்க வழக்கில் வந்து பிணை கூட இன்றைக்கு வந்து நீங்க போகுது அப்படின்னு சொல்லி தான் அவங்கள பலன் அமைந்திருக்கு. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு அதே போல் இன்றைய நாள் நல்ல நாளாக அமையணும் அப்படின்னு சொல்லி இறைவனின் பிரார்த்தனையோடு நாங்கள் வந்து கன்னிராசி நேயருக்கான பலன்களை பார்த்தோம்னா, கன்னிராசி நேயர்களை உங்களுக்கான பலன்கள் சந்திராட்சம் வந்து தொடர்வெல்லாம் புதிய முயற்சிகள் தள்ளி போய் முடியும். குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்ற போராடிய வேண்டியதாக தான் இருக்க போகுது. அடுத்ததாக வந்து அடுத்தவர்கள் கூட மனசு கூட கஷ்டப்படும்படி பேசாதீர்கள். வியாபாரத்தில் பாக்கிகள் வந்து வசூலமாகும். தாமதம் ஏற்படும். உத்தியோகத்தில் உங்களை பற்றி வதந்திகள் கூட வரும். விட்டு கொடுத்து போவது கூட நல்லதாகத்தான். இன்றைக்கு நீங்கள் எந்த விஷயம் எடுத்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்தால் கொஞ்சம் நல்லது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நீங்கள் வந்து வேலை செய்யும் இடத்திலே கூட உங்களுக்கு ஒரு சின்ன வதந்தி, ஒரு பொய் பேச்சு கூட வரப்போகுது. கொஞ்சம் அவதானமாக இருங்க அப்படின்னு சொல்லித்தான் கன்னிராசி நேயருக்கான பலன்கள். ஆமாம், விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கையில் என்ன விடயத்தை என்ன சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். எல்லா விடயத்திலையும் விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி தான் இன்று கன்னிராசி நேர்களும் விட்டு கொடுத்து போனால் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமைய நாளாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அப்படியே தாமரை எஃப்எம்மின் வணக்கம் தாமரை நிகழ்ச்சியில் அப்படியே ராசி பலன்களை பார்த்து இருக்கிறோம். தொடர்ந்து அப்படியே இனிய ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னால் ஒரு பாடலை தொடர்ந்து அப்படியே மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ளே இணைந்து கொள்ளலாம். இது உங்கள் தாமரை எஃப்எம்மின் வணக்கம் தாமரை. வெற்றி விநாயக சக்தி விநாயக பேரழகா தீரா சந்தோஷமும் தித்திக்கும் வாழ்க்கையும் எத்திக்கும் தோன்றிட வேணும் ஐயா. வீர விநாயக வெற்றி விநாயக சக்தி விநாயக பேரழகா தீரா சந்தோஷமும் தித்திக்கும் வாழ்க்கையும் எத்திக்கும் தோன்றிட வேணும் ஐயா. ஈசன் பெற்ற ஆசை மகனே, இடு இணையே இல்லா துணையே, நாடு நகரம் செழிக்கும் உன்னை நாடி வந்தோர் வாழ்க்கை உயரும். நீ புது பெலாசு வா புது பெலாசு கொண்டாடு இது உற்சாக நேரம். நீ விட்டு பெலாசு வா விட்டு பெலாசு கொண்டாடு எரி கூத்தாடும் காலம். வீர விநாயக வெற்றி விநாயக சக்தி விநாயக பேரழகா தீரா சந்தோஷமும் தித்திக்கும் வாழ்க்கையும் எத்திக்கும் தோன்றிட வேணும் ஐயா. வீர விநாயக வெற்றி விநாயக சக்தி விநாயக பேரழகா தீரா சந்தோஷமும் தித்திக்கும் வாழ்க்கையும் எத்திக்கும் தோன்றிட வேணும் ஐயா.
உன் பேரன்பினால் அட கை கூடுமே தாராளமா நீனே சோவச்சா அட தாறு மாறா மனம் கூத்தாடுமே சீரி பார்க்கும் ஆளு முன்னே சிரிச்சு பாரு மாறிடுவான் குழந்த போல மனசு இருந்தா கொள்ளை இன்பம் பார்த்திடலாம் நீ புது வெலாசு புது வெலாசு கொண்டாடு இது உற்சாக நேரோடே நீ விட்டு வெலாசு விட்டு வெலாசு கொண்டாடு ஏறி கூத்தாடும் காலம் வீர விநாயக வெற்றி விநாயக சக்தி விநாயக பேரழகா வீரா சந்தோஷமும் தித்திக்கும் வாழ்க்கையும் எத்திக்கும் தோன்றிட வேணும் ஐயா வீர விநாயக வெற்றி விநாயக சக்தி விநாயக பேரழகா வீரா சந்தோஷமும் தித்திக்கும் வாழ்க்கையும் எத்திக்கும் தோன்றிட வேணும் ஐயா ஈசன் பெற்ற ஆசை மகனே இடு இணையே இல்லா துணையே நாடு நகரம் செழிக்கும் உனை நாடி வந்தோர் வாழ்க்கை உயரும் நீ புது வெலாசு புது வெலாசு கொண்டாடு இது உற்சாக நேரம் நீ விட்டு வெலாசு விட்டு வெலாசு கொண்டாடு ஏறி கூத்தாடும் காலம் வீர விநாயக வெற்றி விநாயக சக்தி விநாயக பேரழகா வீரா சந்தோஷமும் தித்திக்கும் வாழ்க்கையும் எத்திக்கும் தோன்றிட வேணும் ஐயா வீர விநாயக வெற்றி விநாயக சக்தி விநாயக பேரழகா வீரா சந்தோஷமும் தித்திக்கும் வாழ்க்கையும் எத்திக்கும் தோன்றிட வேணும் ஐயா ஆமாம், வேதாளம் படத்துலேருந்து ஒரு அழகான பாடலை பார்த்து அப்படியே நிகழ்ச்சிக்குள்ளே மீண்டும் இணைந்து கொண்டிருக்கோம். ஃபாத்திமா அவங்க கேட்டிருந்தாங்க வேதாளம் படத்துலேருந்து எல்லாருக்காகவும் அப்படி ஒரு சோங்கை தாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த சோங் அப்படியே வழங்கியிருந்தோம். தொடர்ந்தும் தாமரை வணக்கம் தாமரை நிகழ்ச்சியில் நாங்கள் ராசி பலன்களை பார்த்து கொண்டிருக்கோம். இனி ராசிக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். ஆமாம், நாங்கள் துலான் ராசிக்கான பலன்கள் தான் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போல் துலான் ராசி நேரே உங்களுக்கான பலன் இன்றைக்கு உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும். சகோதர வகை கூட ஒற்றுமையை பிறக்குமாம். இன்று உங்களுக்கு வாகனத்தை சரி செய்வீர்கள். மனை வழியில் நல்ல செய்தி உண்டு. வியாபாரத்தை பொது ஒப்பந்தங்களால் லாபம் கூட பெருகும் நாள். உத்தியோகத்தில் சூட்சுமங்களை உணர்வீர்கள். தன்னம்பிக்கை கூட துளிர்விடும் நாள் அப்படின்னு சொல்லிட்டா இன்று உங்களுக்கு மலர்ந்திருக்கும் நல்ல நாளாக அமைந்திருக்கு. ஆமாம், இன்றைக்கு துலாம் ராசி நேர்களுக்கு தன்னம்பிக்கை துளிர்விடும் நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விடயத்தையும் எப்படி தன்னம்பிக்கையோட முடியும் என்ற எண்ணத்தோட அப்படியே செய்தீங்கன்னு சொன்னோம். நிச்சயமா இன்றைய